ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டான ஜூஸியான பால் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம செஞ்சிடலாங்க. வெளிப்பகுதி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா மெது மெதுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு வச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே காலியாயிரும். அவ்வளோ ஒரு டேஸ்டியான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். 1/4 கப் தயிர் எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே மெஷரிங் ஸ்பூனில் தான் சொல்லியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இப்போ இந்த சோடாவையும் தயிரையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் எந்த கட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். 1 கப் மைதா எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் தண்ணி சேர்த்திக்கிங்க. நம்ம வந்து இது கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணலாம். ஆனால் மைதா மாவில் செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு பேக்கரியிலலாம் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டம் இருந்துடக்கூடாது. ரொம்ப தண்ணியாக போட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் வந்து மாவு கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து வெந்திருக்காது. இப்போ எனக்கு 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டுச்சு. தண்ணி தெளித்து இந்த மாதிரி நான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ இது வந்து சரியான பதம். பிசைஞ்சதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அதை அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே கப்பில் அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி இதை வந்து ஷேக் பண்ணி விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரைக்கு மேலே வந்து தண்ணி லைட்டாக மிதங்கும். அந்த வந்து சரியான அளவு. இதுக்கு வந்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி சுகர் சிரப் ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஒரு கம்பி பதம் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்த்திக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு தொட்டு பார்த்தோம்னா அந்த சுகர் சிரப் வந்து சர்க்கரை பாகு வந்து நல்லா திக்காக இருந்தால் போதும். அதுக்கப்புறமா எடுத்து அதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம பால் பன் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பிசைஞ்சு வச்ச மைதா மாவு வந்து எண்ணெயில் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப எண்ணெய் வந்து சூடாக இருக்கக்கூடாது. மீடியம் ஸ்பீட்லேயே வச்சு கரெக்டான பதத்தில் போட்டு எடுக்கணும். இது எண்ணெயில் போட்ட உடனேவே கலர் மாற ஆரம்பிச்சிடும். ரொம்ப கருக விட்டுறவும் கூடாது. அதே மாதிரி உள்ளே வந்து வெந்திருக்கணும். மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்கணும். சுகர் சிரப் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இந்த பண்ணை வந்து நம்ம உள்ளே போடும்போது அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே சுகர் சிரப் செஞ்சு ஆற வச்சுட்டோம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த அந்த பன்னை வந்து உள்ளே போட்டுட்டு ரொம்ப நேரம் சுகர் சிரப்பில் ஊற விடக்கூடாது. நம்ம திருப்பி விட்டுட்டு எடுத்தோம்னா போதும். அவ்வளோதான், நம்மளோட பால் பன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.